Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு, ரொம்ப முக்கியமான, எல்லாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட, இப்போ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய நிறைய கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். இனிமேலும் கூட நிறையா கருத்து கணிப்புகள் வரும். 2026 இந்த நேரத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கும். ஏப்ரல் மாதமே நமக்கு வந்து வாக்குப்பதிவுக்கான சந்தர்ப்பம். ரொம்ப தள்ளி போனால் எத்தனை ஃபேஸாக வைக்கிறாங்கிற பொறுத்து நமக்கு வந்து மேக்குள்ளே வரலாம். பட் பை திஸ் டைம் வாக்குப்பதிவே முடிஞ்சிருக்கும். அப்போ வந்து ரொம்ப சரியாக ஒரு 11 மாதங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், நம்ம தந்தி டிவியில் இருந்த காலத்துலேருந்தே நம்ம வந்து கருத்து கணிப்பு நடத்துகிற விதம் வந்து வித்தியாசமானது, மற்றவர்களிருந்து வேறுபட்டது. நம்முடைய சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நம்ம வந்து எப்படி இந்த சாம்பிளை பிக் பண்ணுறோம், எந்தெந்த ஊரில் பிக் பண்ணுறோங்கிற உட்பட நிறைய சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணி அதனுடைய ரிசல்ட்களை வெளியிட்டோம். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியும், நம்ம வந்து எந்த நம்பர்களையும் நம்ம வந்து குக்கப் பண்ணதில்லை. நம்ம வந்து மேலே கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் மாற்றி சொல்லி நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டு அப்படின்னு எதுவுமே பண்ண கிடையாது. டே 1லேருந்து என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர் அப்படியே போடுறோம். நம்முடைய கருத்துக்கள் எதாக இருந்தால் தனியாக அதை சொல்லிடுறோம். அது வந்து முரண்பட்டதில் இது ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதுல தந்தி டிவியில் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து தந்தி டிவியோட கருத்து கணிப்பு முரண்பட்டு வந்துருந்துச்சு. நாம் அங்கே வந்து இன்னொரு வேறுபட்ட பார்வை சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக நம்ம வந்து டே 1 பண்ணிருக்கோம். அதனால தான் நம்முடைய கருத்து கணிப்புகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குங்க. அதை நீங்கள் கொடுத்துருப்பதும் நாமளும் அறிந்தது, நீங்களும் அறிந்தது. ஸோ இப்போ ஒரு நம்ம கருத்துக்கு நடத்திருக்கோம். இந்த கருத்துக்களுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிற வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 11 மாதம் நமக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த ரிசல்ட்டு நாளைக்கு பிரதிபலிக்குமா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு இது மனநிலை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும், எந்த குழப்பமும் இல்லை. நாளடைவில் அது எப்படி வரப்போகுதுங்கிற பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு $1 மில்லியன் கேள்விக்கான பதிலை வந்து திரு விஜய்கிட்ட தேடிட்டு இருக்காங்க. திரு விஜய் இதில் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாருன்னு ஆக்சுவலாக ஹானஸ்ட்டாக சொன்னால் இந்த கருத்து கணிப்புக்கு பிறகும் கூட என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருங்கிறத உத்தரவாதமாக சொல்ல முடியல. அதுதான் நேர்மையான பதில். அது வந்து பெரிய அளவில் வந்து நார்த் இந்தியாவில் ஓட் கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டு பிளவு ஏற்படுத்துவார்னு சொல்லுவாங்க. அது வந்து கட்டாயமாக ஓட்டு பிளவு ஏற்படுத்துவாருங்கிற மாற்று கருத்து இல்லை. புதிதாக வரக்கூடியவர்களுக்கு எப்பயுமே அந்த ஓட்டு ஆர்வம் வந்து நிறைய பெருசாக வந்து விழுவும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல. அந்த ஓட்டு எல்லா தரப்புலேருந்து விழுவும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மை. அது வந்து பாஜகட்டிருந்தும் வரும், அதிமுகட்டிருந்து வரும், திமுகட்டிருந்து வரும், திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட வரும், பாமக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சின்னு எல்லா கட்சியிலேருந்துமே வரும் அப்படிங்கிற நம்ம வந்து எந்த குழப்பம். ஆனால் அந்த ரேஷியோ, அந்த பெர்சன்டேஜ் யார்கிட்ட எவ்வளோ வரும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அது வந்து பதில் தெரியாத கேள்வி அப்படிங்கிறது தான் ஒரு நேர்மையான பதில். ஸோ ஒரு பெரிய பிளேயர் நமக்கு வந்து இப்போ பார்த்துருக்கோம், நாம் தமிழர் கட்சி என்ன ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்ன வாக்கு வாங்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதிமுக பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன வாக்கு வாங்கணும்னு தெரிஞ்சு. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு முன்ன பண்ண ஓடிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பல முறை சொன்னோம். அது ரொம்ப தெளிவாக இந்த கருத்து கணிப்பில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிற நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம சொன்ன மாதிரி நம்முடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் பியூர் பாலிடிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க வேறு எந்த ஏஜென்சியோடைய உள்நுழைவோ புரிதலோ தகவலோ அவர்களுடைய கிம்மிக்ஸோ அவர்களுடைய கணக்கீடுகளோ அவர்களுடைய வேல்யூ அடிஷனோ எதுவுமே இல்லாமல் முழுக்க சாணக்கியாவுடைய டீம் பியூர் பாலிடிக்ஸ் படித்த பிள்ளைகள் ப்ளஸ் வந்து ஜேர்னலிசம் படித்த பிள்ளைகள் நம்மகிட்ட படித்தவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும். ஸோ வந்த முடிவுகள் என்ன அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துட்ருக்குது. ஓவர் டு யூ. சாணக்கியாவுடைய கருத்து கணிப்பு மார்ச் 2025. ஏன் மார்ச் 2025 போட்டோம்னா இதுக்கு அடுத்து நம்ம குறைஞ்சபட்சம் அடுத்த ஏப்ரலுக்குள்ளே ஒரு 3 அல்லது 4 போடணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். அதனால் வந்து இந்த 2025 இன்னமும் நிறைய கருத்து கணிப்புகள் வரும். இது எப்போ நடத்துன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட்டில் மே ஃபஸ்ட்டில் ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து மே மாத இறுதியில் நம்ம பார்க்குறோம். 23ஆம் நீங்கள் இந்த பார்க்க போகிறீங்க. ஸோ 1 or 2 எபிசோட்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த ஏப்ரல் மேலே நடந்த இந்த விஷயம் வந்து ஏப்ரல் மாத இறுதியிலும் மே மாத முதல் பகுதியில் நடந்த இந்த இது வந்து அடுத்து ஒரு 3-4 கருத்து கணிப்புகளுக்கான விதையாகவும் கூட இருக்க போது. அதனால் இது வந்து இந்த கருத்து கணிப்பு எப்போ நடத்தப்பட்டதுங்கிற போட்டிருக்கோம். ஏப்ரல் மே இதில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புக்கு நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்த பார்த்து எவ்வளோ பேர்ட்ட பண்ணணும், 3065 பேர் தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து 3000 எந்தெந்த தொகுதிங்கிற அடுத்து பார்க்க போகிறோம். 3065 பேர் சாம்பிள் போதுமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன். சாம்பிள் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து செகண்டரி. இது வந்து செஃபாலஜியில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் பண்டிட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ்னு அடிக்கடி நரேந்திர மோடி குறிப்பிடுவார், அவங்களுக்குலாம் தெரியும். வாட் சார்ட் ஆஃப் சாம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொறுக்கி எடுத்த சாம்பிளாக நம்ம வந்து தேர்ந்தெடுத்த சாம்பிளாக நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்கோம். ரொம்ப ரேண்டமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பார்க்க. அது வந்து அந்த ரேண்டமைசேஷன்லாம் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 3065 பேர்ட்ட இந்த கருத்து கணிப்பை நம்ம நடத்தியிருக்கிறோம். அடுத்த எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமாக நம்ம தொழில் எடுத்துக்க நிறைய நீங்கள் வந்து பார்க்கலாம். செங்கல்பட்டில் ஆரம்பித்து மதுரை மேற்கில் ஆரம்பித்து ஸ்ரீபெரும்புதூர் ஆரம்பித்து காட்பாடியிலேருந்து போடி நாயக்கர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதியில் நம்ம வந்து இடத்துல எல்லா
பார்த்தோம், ஸ்ரீரங்கத்தை எடுத்துருக்கோம், திருநெல்வேலி எடுத்துருக்கோம், திருப்பூர் வடக்கில் எடுத்துருக்கோம், ஊத்தங்கல் எடுத்துருக்கோம், சைதாப்பேட்டையில் எடுத்துருக்கோம், விருகம்பாக்கம் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் தமிழ்நாட்டின் பல முனைகளில் இந்த கருத்து எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் எடுத்திருக்கோம். ஒட்டுமொத்தமாக பல்வேறு பகுதிகளில் நம்முடைய செய்தியாளர் நேரடியாக சென்று எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல தொகுதியில் நம்முடைய செய்தியாளர்கள், நம்முடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பியூர் பாலிடிக்ஸ் படித்தவங்க எல்லாருமே சேர்ந்து நடந்தது தான் பார்த்தோம். இதுதான் தொகுதியில் உங்களுக்கு செங்கல்பட்டில் ஆரம்பித்து போடி நாயக்கனூர் வரைக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் கிட்டத்தட்ட 40 தொகுதியில் நம்ம வந்து பார்த்தோம். முதல்ல முக்கியமாக நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வழக்கமான கேள்வியோட சொல்லலாம். எல்லா கருத்துக்களிலும் வந்து முக்கியமாக 2 கேள்வி கட்டுறோம். ஒன்று, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எப்படி இருக்குது, இன்னும் மத்தியில் பாஜக ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கடந்த 11 வருஷங்களாக மத்தியில் பாஜக ஆட்சி இருக்கனால பிரதானமான கேள்வி, முதல் கேள்வி தான் பார்க்குறோம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சி இருக்கனால அந்த கேள்விக்கான பதிலும் இருக்குது. மத்திய பாஜக ஆட்சி எப்படி அப்படிங்கிறத பற்றி கேள்வி தமிழக மக்கள்கிட்ட கேட்டபோது மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, சூப்பராக இருக்குங்க, இந்த ஆட்சிக்கு என்னங்க தங்கங்க அப்படின்னு 28% பேர் சொல்லியிருக்காங்க. இந்த 28ங்கிற நம்பர் ரொம்ப குறைவு ஆல் இந்தியாவில். தமிழ்நாட்டில் இந்த நம்பர் எவ்வளோ ஹியூஜ் அப்படிங்கிறதும் தெரியும். இதுக்காக தான் பாண்டேவன் நான் சங்கின்னு சொன்னேனே பல பேர் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு 28% மக்கள் வந்து தமிழ்நாட்டில் மத்திய பாஜக அரசு சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஒன்றுமா வேறொன்றுமா, அதற்கு வேலை இருக்கா, வழி இருக்கா, வாய்ப்பு இருக்காலாம் சொன்னவங்களுக்கான பதிலாக இந்த இடத்துல வந்திருக்குது. தமிழ்நாட்டில் மத்திய பாஜக ஆட்சி சூப்பராக இருக்குன்னு தமிழ்நாட்டில் 28% பேர் சொல்லியிருக்காங்க. ஆல் பாசிட்டிவ். மோசங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சியாங்க, நரேந்திர மோடி மாதிரி ஆட்சியாளர் நான் பார்த்ததே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு 34% பேர். இது வந்து தமிழ்நாட்டுக்காக இருந்தால் பெரிய நம்பர், பட் ஆல் இந்தியா லெவலில் அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் பார்க்குறோம். 34% பேர் மத்திய பாஜக ஆட்சி மோசம் இருக்காங்க. பரவாயில்லங்க, ஏதோ அவர் பண்ணிட்டு போறாருங்க, எங்களுக்கு என்னங்க ஒரு ஆட்சி பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, எங்களுக்கு என்ன மோடி ஒன்று தான், மன்மோகன் சிங் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 38% பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ பரவாயில்லை அப்படின்னு 38% பேர், மோசம் அப்படின்னு ஒரு 34% பேர், சூப்பர் ஆட்சி அப்படின்னு 28% பேர் சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு பதிலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்த முக்கியமான கேள்வி, பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடு எப்படி? உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்பயுமே இந்த கேள்வி கேட்போம். தமிழக ஆட்சி பற்றியும் கேட்போம், தமிழக முதலமைச்சர் பற்றியும் கேட்போம், திமுக பற்றியும் கேட்போம். அந்த சின்ன சின்ன டிஃபரன்சஸ் மூலமாக தான் மக்கள் அந்த பதிலில் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க முடியும். அதன் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடு எப்படி, பாஜகவுடைய ஆட்சி செயல்பாடு எப்படின்னு பார்த்தோம். பிரதமர் நரேந்திர மோடி செயல்பாடு எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மோசங்க, ரொம்ப மோசம், இப்படி ஒரு ஆட்சி பண்ணார்னு நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு 32% பேர். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மோசங்கிறது 34% பேர் பார்த்தோம். அதோட 2% கம்மியாக தான் வந்திருக்குன்னு பார்க்குறோம். மோசமான ஆட்சி பிரதமர் மோடி நடத்துகிறாரு 32% மக்கள் சொல்லியிருந்தாங்க. அதேபோல் சூப்பராக ஆட்சி இருந்த 28க்கு மேலே. போன முறை பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னா 28%. ஆனால் நரேந்திர மோடி எப்படி செயல்படுறாருன்னா சூப்பர்னு 33%. எப்பயுமே பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். கட்சிகளை விட தனிநபர்கள் பாப்புலராக இருக்கிறாங்க. நம்ம வந்து சித்தாந்தங்களை விட, ஐடியாலஜியை விட இண்டிவிஜுவல்ஸ் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். சூப்பர் அப்படி ஆட்சின்னு மத்திய பாஜக ஆட்சி சூப்பர்னு சொல்லி 28% சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரதமர் ரொம்ப சூப்பர்னு அதோட 5% கூட 33% மக்கள் சொல்லியிருக்காங்கிற பார்க்குறோம். பரவாயில்லைங்கன்னு 35% பேர். அது வந்து மோடி ஒன்று தாங்க, பிஜேபி ஒன்று தாங்க, 2 வேறு வேறு கிடையாது சொல்லி பாருங்க. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி செயல்பாடு எப்படி அப்படிங்கிறது மோசம் என்று 32% மக்களும், சூப்பர் என்று 33% மக்களும், பரவாயில்லை என்று 35% மக்களும் சொல்லியிருக்கிற பார்க்கணும். அடுத்த முக்கியமான கேள்வி என்ன கேட்குறோம், மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா? எங்கே பார்த்தாலும் ஒரே புராணம் பார்த்தீங்களா, ஒன்றிய அரசு அப்படி செய்யுது, குன்றிய அரசு இப்படி செய்யுது, நன்றி இல்லாத அரசு இப்படி செய்யுது, ஒன்றியன் போட்டு அடிச்சு மோடி அரசு வந்து அப்படி செய்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மோடி அரசு இப்படி தாங்க செய்யுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டுருக்காங்க. ஸோ நிதி ஒதுக்கினது பாரபட்சமாக இருக்குது, வெள்ள நிவாரணி கேட்டால் கொடுக்கல, வறட்சி வாந்தி கேட்டால் கொடுக்கல, எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை அது வந்து ஒரு ஓரப்பார்வையாக பார்க்குது, ஓர வஞ்சனையாக பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையான மக்கள்கிட்ட கேட்குறோம், மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, மக்கள் சொன்னாங்க தெரியலங்க, அவர்லாம் வஞ்சிக்கிறாங்களான்னு தெரியல, அதெல்லாம் தெரியலங்க, வி டோன்ட் ஹேவ் எனி ஒப்பீனியன், வி டோன்ட் ஹேவ் எனி கமெண்ட் அப்படின்னு ஒரு 20% பேர் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு வஞ்சிக்குதா இல்லையாலாம் தெரியாதுங்க, அதை பற்றிலாம் தெரியாது, வேற ஏதாவது நல்ல கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க வஞ்சிக்கலை, மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை அப்படின்னு ஒரு 34% சொல்லுங்க. எவ்வளோ சிக்னிஃபிகண்டான நம்பர் நீங்கள் பார்த்துக்குங்க. மக்கள் கவனிச்சுட்டே ஒரு பின்னாடி வர நம்பர் பார்த்து நீங்கள் வருத்தப்பட முன்னாடியே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். மக்கள் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு தமிழக அரசை வஞ்சிக்கவில்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 34% மக்கள் நம்ம எடுத்த சாம்பிள்ஸை சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து ஆமா வஞ்சிக்குதுங்க, தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்ற சரிதாங்க, அது வந்து தமிழ்நாடு அரசை மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு 46% மக்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் நான் ரொம்ப வியக்கிற இந்த நம்பர் தான் வந்து இல்ல வஞ்சிக்கலன்னு ஒரு 34% மக்கள் சொல்லியிருக்காங்களே, அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான நம்பர் இருக்கு. இல்ல ஆமா தமிழ்நாடு அரசை மத்திய அரசு வஞ்சிக்க 46% சொன்னது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, பட் அதான் ஹையஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். 46% மக்கள் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான கேள்வி,
திமுக அரசின் செயல்பாடு எப்படி, நம்ம முதல்ல ஏற்கனவே பார்த்தோமா மத்திய பாஜக அரசின் செயல்பாடு பார்த்தோமா, அதே மாதிரி திமுக அரசுடைய செயல்பாடு எப்படின்னு பார்க்குறோம். அதற்கான கேள்வி மக்கள்கிட்ட கேட்டோம். சூப்பராக இருக்குங்க அப்படின்னு 23% மக்கள் சொல்லியிருக்காங்க. மத்திய பாஜக அரசுக்கு சொன்னது போலவே கிட்டத்தட்ட அதே அளவு மக்கள் வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி சூப்பராக இருக்குன்னு 23% மக்கள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, அது வந்து நல்லதும் இல்லை பொழுதும் இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ராமன் ஆண்டான மற்றவர் ஆண்டான எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு ஒரு 36% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பரவாயில்லை அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, மோசம் அப்படின்னு 41% மக்கள். இதுதான் உள்ளே ஹையஸ்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாசிட்டிவான கமெண்ட் நெகட்டிவான கமெண்ட் பார்க்கும்போது நெகட்டிவான கமெண்ட் திமுக அரசுக்கு எதிராக 41% இருக்குது. இதுதான் நம்ம வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாகிட்டே இருக்குங்க. இந்த 1000 ரூபா கொடுத்த தாண்டி நிறைய விஷயங்கள் உருவாகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க 1000 ரூபாயில் விடுபட்டவங்களுக்குலாம் திரும்ப கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு அதிருப்தியை தான், ஒரு திருப்தியை ஏற்படுத்தி ஒரு பாசிட்டிவான ஓட்டு கொடுக்காம ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்திருக்கிற பார்க்குறோம். ஏன்னா அந்த நம்பர்ஸ் விடுபட்டவர்கள் இருந்தால் நாங்கள் திரும்ப சேர்த்துக்கிடுவோம், நாங்கள் வந்து இன்னும் 1000 ரூபா கொடுக்க தயாராக இருக்கும்னு சொல்லி அரசாங்கமே வந்து நிற்கிறது. அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அண்ட் நிறைய இடங்களில் வந்து இந்த நில பிரச்சனை மற்ற பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் தகராறு அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அதிருப்தி எல்லாம் சேர்ந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டில் திமுக அரசின் செயல்பாடு எப்படிங்கிற கேள்விக்கு மோசம் என்று 41% மக்களும், பரவாயில்லை என்று 36% மக்களும், சூப்பர் என்று 23% மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்குறோம். அடுத்த முக்கியமான கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி. ஏற்கனவே கேட்டது போல தான் பாஜக அரசு மோடி, திமுக அரசு திரு ஸ்டாலின், அவங்க எப்படின்னு பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி பார்க்கும்போது சூப்பருங்க அப்படின்னு 27% மக்கள். ஏற்கனவே பார்த்த போல ஆட்சியோட அதிகமான பாப்புலாரிட்டி அவருக்கு இருக்குன்னு பார்க்குறோம். தனிநபருக்கு வந்து கட்சியோட ஆட்சியோட பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குங்க. திரும்ப ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. சூப்பர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பெஸ்ட்டுங்க, அதில் வந்து அவரை மாதிரிலாம் பார்க்க முடியாது, நல்ல மனுஷங்க அப்படின்னு ஒரு 27% மக்கள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, நம்ம வந்து அவர் வந்து நல்லது சொல்ல முடியாது பொழுது சொல்ல முடியாது, எங்களுக்கு ஒன்றும் ஒப்பீனியன் இல்லை அப்படின்னு 35% பேர் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு 38% மக்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து மூணுமே வந்து சரிபாதியாக போய் நிற்கிறப்பாங்க. அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்கிறது 35, வந்து ஒப்பீனியன் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நெகட்டிவாக ஒரு 38% இருக்குது. ஆட்சிக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியோடு அவருக்கு கம்மியாக தான் இருக்கிற பார்க்க 41% மக்கள் வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. 38% மக்கள் வந்து அவர் சரியில்லைங்கிற கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பாடு எப்படிங்கிற கேள்விக்கு மோசம் என்று 38% மக்களும், பரவாயில்லை என்று 35% மக்களும், சூப்பர் என்று 27% மக்களும் சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்த அளவுக்குரிய மிக முக்கியமான கேள்வி, தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு. அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராகி ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்லாம் இறங்கி ஒரு நிறைய விஷயங்கள் பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஹைலைட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த திரு உதயநிதி அவர்களுக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்கணும். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி பார்க்கும்போது துணை முதலமைச்சர் உதயநிதி செயல்பாடு எப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி மார்க் போறாங்க பார்த்தா சூப்பருங்க அப்படின்னு ஒரு 22% மக்கள் சொல்லியிருக்காங்க. திரு உதயநிதிக்கு பாராட்டு தெரிவித்து, அதே போல வந்து பரவாயில்லைங்க, எங்களுக்கு ஒன்றும் ஒப்பீனியன் இல்லைங்க, வந்து இதை எல்லா அமைச்சர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிட்டா ஆவரேஜ். இந்த பரவாயில்லைங்கிறது நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மிட் நம்ம வந்து பாசிட்டிவாக ஒன்றும் நெகட்டிவாக ஒன்றும் இருக்கும், நடுவில் வந்து பரவாயில்ல இருக்கும். இந்த பரவாயில்லைங்கிறது பரவாயில்ல, தெரியல, கருத்து தெரிவிக்கல, கருத்து சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு ஒன்றும் ஒப்பீனியன் இல்லை, எல்லாமே சேர்ந்ததான் அப்படிங்கிற உங்கள் நாலேஜுக்காக. ஸோ வந்து சூப்பர் தமிழக முதலமைச்சர், தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி சூப்பர் அப்படின்னு 22% மக்களும், பரவாயில்லை என்று 33% மக்களும், மோசம் அப்படின்னு 45% மக்கள் சொல்லியிருக்க பார்க்கணும். இது வந்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி கிடைச்சிருக்கு மக்கள் கொடுத்துருக்கூடிய மார்க் அப்படின்னு பார்க்குறோம். Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 அடுத்ததாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கும்போது பிரதானமாக கூடிய சட்டம் ஒழுங்கு தான். நம்ம வந்து அங்கே ஒரு பாலியல் ஒன்பது நடந்துச்சு, இங்கே ஒரு ரெய்டு நடந்துச்சு, இங்கே ஒரு விபத்து நடந்துச்சு, இங்கே ஒரு கொலை நடந்துச்சு, இங்கே வந்து தனியாக தோட்டத்தில் இருக்கவங்களாம் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்து மாறி மாறி வரக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக தான் இருக்கும். எப்பயுமே வந்து சட்டசபையிலே மானிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்குக்கு தான், போலீஸ் பற்றி மானிய கோரிக்கை தான் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி வந்து சட்டம் ஒழுங்குனா ஒரு ப்ரியாரிட்டி. பெரும்பாலான சமயங்களில் வந்து காமராஜர் காலத்துக்கு பிறகு வந்து இந்த உள்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸ் துறை அப்படிங்கிறது தனியாக மந்திரி கொடுக்காம முதலமைச்சரை வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அது முதலமைச்சர் துறைங்கனால எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வர வந்துக்கும். ஸோ சட்டம் ஒழுங்கு தான் எப்பயுமே $1 மில்லியன் கேள்வி. அதையும் நம்ம மக்கள் முன்னாடி வச்சோம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. சூப்பருங்க, பிரமாதங்க, இதுக்கு மேலே என்னங்க சட்டம் ஒழுங்கு இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 17% மக்கள். இது வரைக்கும் பார்த்த நம்பர்லேயே குறைவான நம்பருங்கிறது கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். ஸோ பாசிட்டிவாக ஆமாங்க நல்லா இருக்குங்க சூப்பருங்க சொல்லி சட்டம் ஒழுங்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க 17% மக்கள் தான் இருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, அது வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியும். எல்லா ஆட்சியும் அப்படி தாங்க, எப்போங்க கொலைலாம் நடக்கல, தமிழக டிஜிபியே சொல்லியிருக்காரு கொலை குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லது போல் எல்லாமே சேர்ந்தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 30% மக்கள் வந்து பரவாயில்லைன்னு சொல்லியிருக்காங்க சட்டம் ஒழுங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 53% மக்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கான்னு பண்ண 53% நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 53% அப்படின்னா இன்க்ளூடிங் டிஎம்கேன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து 53 அவங்கள 45% ஓட்டு வாங்கி நாங்கள் கடந்த தேர்தலில். அப்போ 53% மக்கள் வந்து
மோசம்னு சொல்றாங்கன்னா இது எல்லாருடைய ஒப்பீனியனும் சேர்ந்து இருக்குது, வெறும் கட்சிக்காரங்க மட்டும் இல்ல மற்றவங்களுடைய ஒப்பீனியன் சேர்ந்து இருக்குங்கிற புரிஞ்சுக்கலாம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி என்ற கேள்விக்கு மோசம் என்று 53% மக்களும், பரவாயில்லை என்று 30% மக்களும், சூப்பர் என்று 17% மக்களும் தெரிவித்துக்கூடிய பார்க்கிறோம். அடுத்த முக்கியமான கேள்வி, வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு? இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. தமிழக முதலமைச்சர் சொல்றாரு 80% வாக்குறுதி நிறைவேற்றோம்னு, இன்னொரு அமைச்சர் சொல்றாரு 90% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு. அதிமுக கேட்டாங்கன்னா வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை, நீங்க 500 கொடுத்தீங்க 300 கூட நிறைவேற்றலன்னு சொல்றாங்க. சொல்லாததையும் செய்தோன்னு திமுக சொன்னதெல்லாம் செய்யவே இல்லைன்னு அதிமுக சொல்லுது. உண்மையில என்னதான் நினைக்கிறீங்க? மக்கள் நினைக்கிறாங்க வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே நிறைவேற்றினாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பெனிஃபிட் அடைஞ்சீங்களான்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் சொன்ன பதில் என்ன? 100% நிறைவேற்றிட்டாங்க. சொன்னது பூரா அப்படி செஞ்சுட்டாங்க. தமிழக முதலமைச்சர் சொன்னது போல சொன்னைத்தான் செய்கிறார்கள், செய்வத்தான் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 100% நிறைவேற்றாங்க. பாசிட்டிவா 16% மக்கள் சொல்லியிருக்காங்க. இது உள்ளே குறைவான நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தகவலுக்காக 16% மக்கள் இருக்காங்க. ஒண்ணுமே செய்யலைங்க, வந்து 1% நிறைவேற்றலைங்க அப்படின்னு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கார போட்டு எதிர்க்கட்சியில், அதாவது அதிமுக குரூப்ல எல்லாம் இருக்கவங்க 32% மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டல அவங்களாம் ஒண்ணுமே செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓரளவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு 50-50 மார்க் போட்டு 52 இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அவங்க சில விஷயங்கள் நிறைவேற்றிருக்காங்க, சில விஷயம் நிறைவேற்றல. நம்ம ஒண்ணுமே செய்யலாம் சொல்லிட முடியல சார், அதை எப்படி சார் நம்ம 19 சொல்லிட முடியும்னு ஒரு 52% மக்கள், இதான் உள்ளே அதிகமான நம்பர். பார்த்து இதுக்கு முன்னாடி 51% மக்கள் வந்து சட்டமன்ற சைடில் இருந்தாங்க. பட் இந்த உள்ள பார்த்தீங்கன்னா 52% மக்கள் வந்து ஓரளவு நேற்றிருக்காங்க, கொஞ்சம் பாதி சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே செய்யலைங்க அப்படின்னு 32% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக போன்ற தீவிர உறுப்பினர்கள் கொண்ட கட்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 16% மக்கள் வந்து 100% நிறைவேற்றாங்க, ஒன்றும் குறைய சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு என்ற கேள்விக்கான பதில். அடுத்தாக திமுக ஆட்சியில் ஊழல் எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ரெய்டு போகுது, ஐடி ரெய்டு போகுது, இடி ரெய்டு போகுது, சிபிஐ ரெய்டு போகுது, எல்லாம் சொல்றாங்க பழி வாங்குற நடவடிக்கைன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ட்ட ரெய்டு வந்து தமிழ்நாடு போலீஸ் போகுது. அதை வந்து என்ன நடவடிக்கைன்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. சோ திரு சேவூர் ராமச்சந்திரன் சொல்றாரு திமுக அமைச்சர்கள்லாம் நிறைய இடத்துக்கு ரெய்டுக்கு உள்ளாராங்களே, அதை மறைக்கிறதுக்காக தான் எங்க வீட்டுலாம் வர்றாங்கன்னு சொல்றாங்க. சோ ஊழல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எப்பயுமே இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் அதை கண்டுக்காம கூட மக்கள் போனாங்க. அப்போ ஊழல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியில் ஊழல் இருக்குதா? இது கேள்வி வச்சிருந்தோம். மக்கள் சொன்னாங்க திமுக ஆட்சியில் ஊழல் இல்லவே இல்லை. ஊழலாவது திமுக, நீங்க என்னங்க சொல்றீங்க? திமுக ஆட்சி எங்க ஊழல் இருக்கு அப்படின்னு 16% மக்கள் திமுக ஆட்சியில் ஊழல் இல்லை என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஓரளவு தாங்க இருக்கு, எல்லா ஆட்சியும் இருக்கிற மாதிரி இப்படி அதிமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிதான் இங்க இருக்குது. மற்ற நாட்டு மாநிலத்தில் அப்படி இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பெருசாக ஸ்பெஷலாக சொல்லிடுறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஓரளவு இருக்குங்க, பரவாயில்ல அங்கே இருக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கு 50-50 சொன்னோம்ல, அந்த குரூப் வந்து 31% மக்கள் ஓரளவு ஊழல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகரித்துள்ளது அப்படின்னு 53% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளது என்று 53% மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. திமுக ஆட்சியில் ஊழல் என்னவா இருக்குங்கிறது மக்கள் சொன்ன பதில் அதிகரித்துள்ளது 53, ஓரளவு 31, ஊழலே இல்லை 16 அப்படிங்கிற பார்க்கணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னதுக்கான ஒரு டீகோட் பண்ணக்கூடிய திமுக அமைச்சர்கள் மீது இந்த இடி ஐடிலாம் ரெய்டு போறாங்களே, அது பழிவாங்கும் நடவடிக்கை தானே? உண்மையிலேயே சட்டப்படி பண்றாங்களா? பாஜக அரசு வந்து ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டதா இல்லாட்டி ஏதாவது உள்குத்து பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம் திமுக அமைச்சர்கள் மீதான இடி ஐடி நடவடிக்கைகள் சரியா தப்பான்னு கேட்டோம். அவங்க சொன்ன பதில் என்ன? தெரியவில்லைங்க, எங்களுக்கு ஒன்றும் கமெண்ட் சொல்லுது இல்லைங்க, என்னமோ நடக்குது, ஒரு மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் கேட்டா நான் தான் புத்தர்ன்றாங்க, அந்த பக்கம் கேட்டா இல்ல அவர் தான் தப்புன்றாங்க, யார் உண்மை யார் நல்லவங்களான்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டே சொல்றதுல சார் நாம உண்டு நம்ம வேலை ஒன்று 21% மக்கள் அது என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு தெரியலங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த ரைடுங்கிறது அரசியல் பழிவாங்கு நடவடிக்கை தான் அப்படின்னு ஒரு 32% மக்கள் சொல்றாங்க. பாஜக அரசு திமுகவை பழிவாங்குது. திமுக வந்து எதிர்க்கட்சி, டெல்லியில் திமுக தான் வந்து பாஜக கண்ணில் வரலுட்டாடுது, அதனால வீமுக்குன்னு இந்த மாதிரி ரைடு போட்டு மிரட்டி பார்க்குறாங்க. இந்த இடி ஐடி நடவடிக்கைகள்லாம் மிரட்டல் நடவடிக்கை, அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு தமிழ்நாட்டில் 32% மக்கள் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். இல்லைங்க சரியான நடவடிக்கை தாங்க அப்படின்னு ஒரு 47% மக்கள் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். இது வந்து திமுக அமைச்சர்கள் மீது இடி ஐடி நடவடிக்கைகள் சரியே அப்படின்னு ஒரு 47% மக்கள், இது அரசியல் பழிவாங்கல் என்று 32% மக்கள், தெரியவில்லை நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு 21% மக்கள் சொல்லியிருக்க பார்க்கணும். அடுத்தது இந்த விஜய் பற்றிய கேள்விக்கு எல்லா கட்சிக்காரங்களும் பதில் சொல்லியிருக்காங்க பார்க்கணும். இப்போ இந்த ஆன்சரில் வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பாஜக அரசு பற்றி பார்த்தோம், திமுக அரசு பற்றி பார்த்தோம், ஸ்டாலின் பற்றி பார்த்தோம், மோடி பற்றி பார்த்தோம், உதயநிதி பற்றி பார்த்தோம். இதில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த பதிலில் வந்து நீங்கள் சரியாக அதே அளவில் இங்கே புரிஞ்சுக்க முடியும். இங்கே நீங்கள் வரும்போது விஜய் பற்றி கேட்குறோம். விஜய் பற்றி டிஎம்கே காரங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க, ஏடிஎம்கே காரங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க, பிஜேபி காரங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க. இதற்கு முன்னாடி எப்படி எல்லா கட்சிக்காரங்களும் பதில் சொன்னாங்களோ அதுதான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போடுங்களா இல்லையாங்கிறது இல்லை, விஜய் பற்றிய கருத்தை எல்லோரும் சொல்லியிருக்கிறாருங்கிற மனசு வச்சுக்கணும். விஜயின் அரசியல் எப்படி தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட கேட்டோம், ரொம்ப மோசங்க, ஒன்றும் இல்லைங்க, அவர் மாட்டு இருக்கிறார், வரமாட்டார், சினிமா ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்காருங்க, எங்க வெளியே வராரு, என்னங்க பண்ணார் அப்படின்னு மோசங்க அப்படின்னு 20 பேர் சொல்லிட்டாங்க.
சூப்பருங்க. அவருக்கு என்னங்க, எங்கள் தளபதி வர்றாரு, ஆட்சியை பிடிக்க 2026 கப்பு முக்கியம், பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு 26% மக்கள் சொல்லியிருக்காங்க. சூப்பராக அவர் வந்து அரசியல் பண்ணுறாரு, வி வெல்கம் இட், எங்களை யாரும் தடுக்க முடியாதுன்னு நம்ம ஸ்டாஃப்களே பாதி அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அப்போ நம்ம ஆளுக்குள்ள தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சூப்பருங்க அப்படின்னு ஒரு 26% பேர் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, எதுவும் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க, அவர் வரட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியாங்க. 2026 வந்து கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துற போது நமக்கு என்ன தெரிஞ்சு பார்த்து இப்போ ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. அதிகமாக உள்ளே பார்த்தீங்கன்னா 54% பேர் தே ஆர் ரிசர்விங் தேர் கமெண்ட்ஸ். நம்ம வந்து ஒன்றும் சொல்றதுல அப்புறமா பார்த்தோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பதில் வந்து ஏடிஎம்கே காரங்க, டிஎம்கே காரங்க, பிஜேபி எல்லாருமே இருக்கிறாங்க. விஜய் அரசியல் எப்படி அப்படின்னு டிஎம்கே காரங்க வரட்டும் பார்ப்போம், பிஜேபி வரட்டும் பார்த்தெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லாம உட்காந்து ஒரு 54% பேர் இருக்காங்க. இந்த 2 குரூப் தெளிவாயிருச்சு. இல்லைங்க அவர் எதிர்க்கணுங்க அப்படின்னு ஒரு 20% பேர் தெளிவாக சொல்லிட்டாங்க. வரலங்க மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க சூப்பராக பண்ணுறாங்க 26% பேர். ரொம்ப முக்கியமான நம்பர் 26 ரொம்ப முக்கியமான நம்பர். அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் சரியாக இருக்கிறது என்று எல்லா கட்சிக்காரர்களும் கேட்டதில் 26% பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர், எல்லா கட்சிகளும் கவனிக்க வேண்டிய நம்பரும் கூட. அடுத்த நம்ம கேட்டிருந்தோம், விஜய் கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா? எல்லாமே $1 மில்லியன் கேள்வி. மொத்தம் எத்தனை மில்லியன் தான் வருது? அமெரிக்க அதிபர் ட்ரம்போட அதிகமான மில்லியன் போல தான் ஓடிட்டு இருக்கும் போல தெரியுது. ஸோ விஜய் வந்து கூட்டணி வைக்கணுமா? இது வந்து கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரே தகராறு. அவர் ஏதோ ஓரமாக போயிட்டு இருக்காரு, இவங்க விடாம நீங்க வந்து கூட்டணி யாரு, கூட்டணி வை, கூட்டணி எல்லா சேனல்லையும் ஓப்பன் பண்ணா பேட்டி தான். கூட்டணி வைப்பாரா மாட்டாரா, யாரோட கூட்டணி வைப்பாரு, அங்கே தான் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இவங்களா கவலைப்பட்டு இருக்காங்க. அப்போ சரி, அந்த பிரச்சனை வந்து நம்மளும் கொஞ்சம் அந்த பாரத்தை நம்ம வந்து சுமந்துட்டு திரு விஜய் அவர்களுக்கு பதிலாக அந்த பாரத போய் மக்கள்கிட்ட பேருக்கு வச்சிருப்பா, விஜய் கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதற்கு பதில் சொன்னா திரும்ப சொல்லிடுறேன், இது நல்லா ஞாபகம். இதில் எல்லா கட்சிக்காரங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே காரங்களும் டிஎம்கே காரங்களும் சீமான் கட்சிக்காரங்களும் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொன்ன பதில், விஜய் கூட்டணி வைக்குமா? பொதுமக்களுடைய ஒப்பீனியன் அதான் பார்க்கணும், எல்லாருமே சேர்ந்து. ஸோ பொதுமக்களுடைய ஒப்பீனியன் விஜய் கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா கேட்டதுக்கு கூடாது, எங்க சிங்கம் சிங்கிளா தான் வரும், தனித்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 25% மக்கள் விஜய் தனியாகத்தான் போட்டியிடணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி வைக்க கூடாது சொல்லியிருக்காங்க. இல்லை சார் கூட்டணி வைக்கணும் சார், அதான் சார் சேஃப்டி. இன்னைக்கெல்லாம் வந்து ஆனானப்பட்ட திமுக, ஆனானப்பட்ட அதிமுக அவங்க எல்லாமே வந்து கூட்டணி வச்சுட்டாங்க. அப்போ நம்ம வந்து இது நேற்று வந்து கட்சி சார், நம்ம வந்து கூட்டணி வைக்காம ரொம்ப ரிஸ்க் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28% மக்கள் சொல்லியிருக்காங்க. தனித்து போட்டின்னு சொன்னதை விட ஒரு 3% மக்கள் அவர் வந்து கூட்டணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க பின்னாடி பார்த்துக்கலாங்க பொண்ணு தெரியாதுன்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டி சொல்றாங்க. அது மாதிரி வந்து ஏதாவது 2025 டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கணும், அவங்களா ஒரு நாள் குறித்து வச்சுட்டு அது பின்னாடி பார்த்துக்கலாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து 47% மக்கள் வந்து தெரியாது, சொல்ல முடியாது, அவர் என்ன பண்ணிட்டு போறார், எல்லா பதிலுமே பிறகு பார்த்துக்கலாங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். அது எல்லா பதிலுமே அதுக்குள்ள இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 25% மக்கள் அவர் கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 28% மக்கள் விஜய் கூட்டணி வைத்து தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எங்கள் அண்ணன் சீமான் இருக்கார்ல, எவ்வளோ கவலைப்படுறாரு. மற்ற கட்சிகள்லாம் வந்து கருத்து கணி போடும்போது பிறர்னு போட்டுறாங்க, நம்மளை போட மாட்டேன்றாங்க, அதிமுகன்றாங்க, திமுகன்றாங்க, அப்புறம் பிறர்ன்றாங்க. அவனுக்கு நாம் தமிழர் சொல்ல முடியல. ஆனால் தம்பி அப்படி செய்ய மாட்டாங்க. நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னு அதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான பதில் என்ன மக்கள் என்ன சொன்னாங்க பார்ப்போம். இது எல்லா கட்சிக்காரங்களும் சொன்னதாங்க, சேர்த்து கவனிக்கணும். விஜயுடன் கூட்டணி வைக்கணும் பார்த்தீங்களா, இதாங்க பேசாமல் அண்ணன் தம்பி 2 ஒன்று மண்ணா இருக்கணும். ஏன்னா திரு சீமானே பல முறை சொல்லியிருக்காரு, நானும் தம்பி நிறைய முறை பேசணும். நான் கடைசியில் தம்பி வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. தம்பிக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன், தம்பி வந்து காங்கிரஸ் கூட சேரலாமான்னு கேட்டார் அப்படின்னாரு. அப்போ அண்ணன் எப்படி முடிவில் இருந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னு கேட்டதுக்கு வந்து விஜயுடன் கூட்டணி வைக்கணும்னு 21% மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 21% வந்து நாம் தமிழர்கள் மட்டும் இல்லை, இது எல்லா தமிழர்களும் சேர்ந்து இருக்கிறாங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். பாருங்க, சீமான் அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு 25% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக அவர் வந்து தனித்து போட்டியிடணும் 54% மக்கள். அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து 234 தொகுதியில் நாங்கள் 150 தொகுதிக்கு மேலே கேண்டிடேட் போட்டேன், நம்மாடி என் வேலையை பார்த்தே இருக்கேன் அப்படின்னு சொன்னதில் வந்து 54% மக்கள் சீமானோட நிலைப்பாடு விட்டுருக்காங்க. அதில் தாண்டி சீமானுடைய ஆதரவாளர்கள் மட்டும் இருக்கிறாங்க மட்டும் இல்லை, அவர் தனியாக போட்டிட்டதப்போ நமக்கு ஓட்டு மிச்சங்கிற குரூப்பும் சேர்ந்துருக்கு. அதில் அது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சீமான் தனித்து போட்டியிட வேண்டும் என்று 54% மக்கள், அவர் அதிமுகவோட கூட்டணி அமைக்க வேண்டும் என்று 25% மக்கள், விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று 21% மக்கள் சொல்லியிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறோம், தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி எதுப்பா? எதிர்க்கட்சின்னா எல்லாமே பார்க்குறோம். நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜயிலிருந்து, நேற்று வந்த திரு சீமான்லேருந்து, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாஜகலேருந்து, அதிமுகலேருந்து, தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வரைக்கும் எல்லா கட்சியுமே நாங்கள் தாங்க பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே சிறப்பான எதிர்க்கட்சி எது அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் சொன்ன பதில், நாம் தமிழர் தான் சிறப்பான எதிர்க்கட்சின்னு. அவர்கள் வாங்கிய வாக்கை விட 3% கூட 2024 தேர்தலில் அவங்க 8% வாங்கியிருந்தாங்க. அதை விட ஒரு 3% கூடுதலாக பார்த்தீங்கன்னா 11% மக்கள் நாம் தமிழர் தாங்க தமிழ்நாட்டில் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுது அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. விஜய் தாங்க சிறப்பான எதிர்க்கட்சி செயல்பாடு. அவர் வந்து ஒரு மாநாடு போட்டார், அவர் வந்து ஒரு புஸ்தக வெளியீட்டில் பேசினார், அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டார், இந்த மாதிரி 4 மேட்டர் பண்ணாருங்க, நறுக்குன்னு பண்ணாருங்க, அவர் தாங்க சிறப்பான எதிர்க்கட்சி அப்படின்னு தாவேகாவுடைய ஆதரவாளர்களாக 16% மக்கள் வந்து அவர் தான் சிறப்பான எதிர்க்கட்சி சொல்லியிருக்காங்க. பாஜக தான் சிறப்பான எதிர்க்கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து இதற்கு முன்னாடி வந்து திரு அண்ணாமலை இருந்தபோதும் சரி, இப்போ இருக்கும் நைனா இருக்கும்போது சரி, அந்த கட்சி தாங்க சூப்பராக செயல்படுதுன்னு 20% மக்கள் வந்து தமிழ்நாட்டின் சிறந்த எதிர்க்கட்சி பாஜக தான் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.
அதிமுக தாங்க சிறந்த எதிர்க்கட்சின்னு 53% மக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதை ஒன்று நீங்கள் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாடி உள்ள கேள்விக்கு பின்னாடி உள்ள கேள்விக்கு பதில் தெரிஞ்சுங்க. 53% மக்கள் அதிமுக தான் சிறப்பான எதிர்க்கட்சி சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக இங்கே திமுக இல்லை பார்த்தீங்களா? ஏன் கேள்வி வந்து எதிர்க்கட்சி யார் செயல்படுறாங்க. அப்போ திமுக காரங்களுடைய ஓட்டு எங்கே போச்சு? அந்த 3065 பேர் திமுக அவர்களும் சேர்ந்து தான் வாக்களித்திருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ திமுக காரங்களே ஏடிஎம்கே தான் நல்லா செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுக காரங்களே நாம் தமிழர், பாஜக, தாவேக்கான அவங்க தான் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக உள்பட, விடுதலை சிறுத்தைகள் உள்பட, காங்கிரஸ் உள்பட, 2 கம்யூனிஸ்ட் உள்பட, மதிமுக உள்பட எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வாக்களிச்சிருக்கான்னு பார்க்கணும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வந்து அதிமுகவுக்கு 53% வாக்குகளா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. திமுக சேர்ந்து யார் சிறந்த எதிர்க்கட்சி சொன்னாங்க அவங்களோட ஒப்பீனியன் பார்க்கிறோம். தமிழகத்தின் சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி 53% அதிமுக, 20% பாஜக, 16% தாவேகா, 11% நாம் தமிழர். Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 அடுத்தது தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் யார்? அப்படி எதிர்க்கட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று கேட்கணும். அவர் ஒரு அக்கனை வச்சாதான், அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாதான் நல்லா இருக்கும். அப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தா அண்ணன் சீமான். அங்கேயும் 11, இங்கேயும் ஒன்று. தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. கன்ஃபியூஷன் கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே நாம் தமிழருக்கு வந்து 11% போட்டாங்க. அப்படியே வந்து சீமானுக்கு 11% போட்டாங்க. அங்கே கன்ஃபியூஷனே வரல. அடுத்து பாருங்க, விஜய்க்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 16% மக்கள் வந்து விஜய் தான் சிறப்பாக செயல்படுறாரு, தாவேக்கா தான் சிறப்பாக செயல்படும் சொல்லி அடுத்து சொல்லிட்டாங்க. அப்புறம் பாருங்க, அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு 20, ஆனால் அண்ணாமலைக்கு 24. பார்த்தீங்களா? இதுதான் அந்த விஷயம். அந்த 24% மக்கள் வந்து அந்த பக்கம் வந்து அவர் இன்னும் பெட்டராக செயல்பட்டுருக்காரு அப்படின்னு நம்ம வந்து ஏப்ரல் மேல 2 நடத்தணும் பார்த்தோம். ஸோ 24% மக்கள் அண்ணாமலை வந்து சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டுருக்காரு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டு 49%. நல்லா பார்த்துங்க, இந்த அதிமுகன்னு குறிப்பிட்ட 53% வந்து அதிமுகன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு முழுசும் இந்த பக்கம் வந்துருச்சுங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இதில் புரிஞ்சுக்க வேண்டியது, தனி நபர்களாக பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு 49, அதிமுகவை பார்க்கும்போது 53. இதை புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் 49, அண்ணாமலை 24, விஜய் 16, சீமான் 11% பார்க்குறோம். அடுத்ததாக, கடந்த மக்களை தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள்? இது வந்து ஒரு உண்மை ட்ரிக்கியான கேள்வி. ஆனால் அது ஹானஸ்டாக பதில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து மைக்கை பார்த்தே சொல்கிறாங்க. நாம் வந்து நம்முடைய மைக்கை காட்டல, நம்ம யாருங்கிற சொல்ல. நம்ம யாருன்னு சொன்னோம்னா அவங்க அப்படி தம்பி அப்படி தான் ஆசைப்பட சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கோம். அதனால் வந்து நம்ம வேறு மாதிரி காலேஜ் மாணவர்கள் வேறு மாதிரி. ஸோ அந்த தொழில் ரகசியம் அதெல்லாம் நிறைய சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி நம்ம போய் கேட்டு மக்கள்கிட்ட கேட்டோம். அப்போ வந்து கடந்த மக்களை தேர்தல் நீங்கள் யாருக்கு 2024 தேர்தல் யாருக்கு வாக்களிச்சு கேட்டோம். மக்கள் சொன்ன பதிலுங்கிற பார்ப்போம் இந்த 3065 பேரில். ஸோ அவங்க ஹானஸ்டாக சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாதுங்கிற சேர்த்தே நான் சொல்லிடுறேன். அப்போ கேட்டோம், நாம் தமிழருக்கு வாக்களிச்சு அப்படின்னு 12% பேர் சொல்லியிருக்காங்க. அவர் 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ 8% ஓட்டு வாங்கியிருந்தாங்க, 12% சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதில் கருத்து சொன்னவங்கள நாம் தமிழருடைய எண்ணிக்கை கூட இருக்குங்கிற பார்க்குறோம். 12% பார்க்குறோம். அடுத்ததாக, பாஜக வாக்களிச்சு அப்படின்னு 15 சொல்லியிருக்காங்க, 18% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ 3% கம்மியாக தான் இருந்திருக்காங்க. பாஜக வாக்களித்தவர்களில் இந்த கருத்து கணிப்பில் கலந்து கொண்டாங்க 3% கம்மியாக தான் இருக்கும் பார்க்குறோம். அவங்க வந்து 8 வாங்கியிருந்தாங்க, இங்கே 12 இருக்குது, 18 வாங்கியிருந்தாங்க, 15 இருக்குங்கிற பார்க்குறோம். அப்புறம் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சுன்னு சொல்லி 31%, இது வந்து கொஞ்சம் 10% கம்மியாக இருந்துச்சு. அவங்க 20% தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வாக்களிச்சோம். ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உள்ள டீம் யார் இருந்திருக்காங்க, இவர்கள் வந்து இந்த வாக்களித்தவர்களெல்லாம் உண்மையை தான் சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள் நம்பினோம்னா அப்போ அதிமுக வாக்களித்தவர்கள் 31% பேர் இருந்திருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக, திமுக கூட்டணிக்கு வாக்களித்தவங்க 42% பேர் வாங்கிக்கிறாங்க. இது வந்து அவங்க ஆக்சுவலாக வாங்கின ஓட்டு. ஸோ திமுகவே ஆக்சுவலாக அந்த அளவுக்கு தான் ஓட்டு வாங்கிச்சு. அவங்க வந்து அப்படியே இருந்திருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ, ப்ரொபஷனல் ரேஷியோ அப்படின்னு பார்த்துக்கலாம். கடந்த மக்களை தேர்தல் நாங்கள் வந்து நம்ம கருத்து கணிப்பில் கேட்டவங்க அந்த 3065 பேரில் நாங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தோம் அப்படிங்கிற 42%, அதிமுக கூட்டணிக்கு 31%, பாஜக கூட்டணிக்கு 15%, நாம் தமிழர் 12% பார்க்குறோம். அடுத்த, அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கிறீங்களா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரக்கூடாது, அது கள்ள கூட்டணி, அது வந்து வந்தால் சரி வராது, வந்துருச்சு அப்படின்னு ஒரு பல முனை பிரச்சனைகள் நடந்தபோது அந்த கூட்டணி வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரவேற்கலாம் அப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டோம். திரும்ப அழுத்தி சொல்கிறேன், எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டோம். அப்போ வந்து மக்கள் சொன்னது என்ன, முடிவெடுக்கவில்லை, அது வந்து ஆதரிக்கிறதா இல்லையான்னு முடிவெடுக்கலைங்க, எனக்கு ஒன்றும் கருத்து இல்லைங்க, அவங்க சேர்ந்தா என்னங்க சேராட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னது 24% பேர். ஆமாங்க, நான் வந்து ஆதரிக்கிறேங்க, ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து நல்லதுங்க, அது நாட்டுக்கு நல்லதுங்க, வீட்டுக்கு நல்லதுங்க, ஓட்டுக்கு நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 37% பேர் சொல்லியிருக்காங்க ஆமாம் அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் இந்த வரவேற்கலாம், அதிமுக பிஜேபி சேர்ந்துருக்க கூடாதுங்க, அது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இது வந்து சரியில்லாத கூட்டணி, நேர்மையற்ற கூட்டணின்னு 39% பேர் சொல்லியிருக்காங்க. இதில் அதிமுக காரங்களும் இருப்பாங்க, பிஜேபி காரங்களும் இருப்பாங்க, சொல்ல வேண்டியதில் மற்ற கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் பார்க்குறோம். அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கலாம் என்ற கேள்விக்கு இல்லை என்று 39% பேர், ஆம் என்று 37% பேர், கிட்டத்தட்ட சரிபாதியாக இருக்கிற பார்க்குறோம். முடிவெடுக்கவில்லை என்று 24% மக்கள் சொன்னது பார்க்குறோம். அடுத்த, அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பு எப்பா அமைஞ்சு போச்சு, ஆகி போச்சுப்பா, அடுத்த வழியை பாருங்க பாட்டு சொன்ன மாதிரி ஓட்டு போடுவீங்களாங்க அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள் என்ன சொன்னாங்க, முடிவெடுக்கவில்லை. இன்னமும் நான் எத்தனை முறை அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன், ஓட்டு போடுறதுக்கு முடிவெடுக்கல, நான் ஓட்டு போடல சொல்ல மாட்டேன், முடிவெடுக்கவில்லை சொல்ல மாட்டேன், கருத்தில்லை, பிறகு பார்க்கலாம், 2026 மேலே தான் முடிவெடுப்பேன்னு சொன்னது எல்லாமே சேர்த்து 24% பேர் வாக்களிப்போம். ஆமாங்க,
உங்களுக்கு என்ன கேடு, பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்துருச்சுல, அதான் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் சேருவோம், ஓட்டு போடுவோம் அப்படின்னு 35% மக்கள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். மாட்டோம், அவர்கள் சேர்ந்தாலும் ஓட்டு போட மாட்டோம், பிரிஞ்சாலும் ஓட்டு போட மாட்டோம். எங்களுடைய ஓட்டு அதிமுக பாஜக சேர்ந்தாலும் கிடையாது, பிரிஞ்சாலும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு 41 மக்கள் சொல்லியிருக்காங்க. இதில் திமுக காரங்க சேர்ந்துருக்காங்க. ஞாபகம் அந்த மைண்டில் நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமை கரெக்டாக வச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கான பதிலாம் நீங்கள் சரியாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு ரொம்ப புரியும். 41% மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டோம், வாக்களிப்போம் 35%, முடிவெடுக்கவில்லை 24%. தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும், முதலமைச்சர் கேண்டிடேட்னு பார்க்குறோம் இல்லையா, அது யார் வரணும்னு கேட்டோம். அதற்கான பதில் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட்ஸ். அண்ணன் சீமான் வரணும் அப்படின்னு ஒரு 7% மக்கள். அது வந்து அவருடைய கட்சி வாங்கின ஓட்டு 7.58 பார்த்துக்கலாம். அவங்க அப்படியே சொல்லியிருக்காங்க, புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் முதலமைச்சராக மாட்டாருங்க அப்படின்னு ஒரு டவுட். என்ன நம்ம வந்து பார்த்தோம், இந்த வாக்குப்பதிவில் கருத்து கணிப்பில் நடந்தவங்கள 12% பேர் இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து கடந்த முறை நாங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும். ஸோ அவங்களே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் ஆவாராங்க போது நாங்கள் ஓட்டு போடுறதுன்னு அண்ணனுக்கு தான், ஆனால் அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார்ல அப்படிங்கிற ஒரு பார்வை சேர்ந்திருக்கலாம். ஸோ அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு சீமான் என்று 7% மக்களும், அண்ணாமலை என்று அப்படியே டபுள் மடங்கா 14% மக்களும், அதை விட அதிகமாக 21% மக்கள் விஜய் தான் அடுத்த முதலமைச்சராக வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சராக வரணும்னு 28% மக்கள் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் 2% கூடுதலாக 30% மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இதில் யார் வர வேண்டும்னு நம்ம கேட்டாலும் அவங்களுடைய புரிதலில் யார் வருவா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட இருக்கலாம். யார் வரணும்னு நான் ஆசைப்படுறேங்கிறது மட்டும் இல்லை, யார் வருவாங்க நான் நினைக்கிறேங்க கூட சேர்ந்தாருங்களோ. அப்படி பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி 30%, அவர் 2% மட்டும் கம்மியாக. திரு ஸ்டாலின் தமிழகத்தில் தற்போது முதலமைச்சர் 28%, திரு விஜய் 21%, திரு அண்ணாமலை 14%, திரு சீமான் 7% இருக்கிற பார்க்குறோம் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர். இன்று தேர்தல் நடந்தால் உங்களுடைய இன்று தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்? அடுத்த ஒரு கேள்வி வச்சிருக்கோம், உங்களுடைய ஓட்டு யாருக்குன்னு. அதுக்கு முன்னாடி திரும்பி ஒரு ட்ரிக்கியான கேள்வி, யாருக்கு வெற்றி பெறுவார், யாருக்கு ஓட்டு போடுங்க? நம்ம திரும்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாஜக சரியா, மோடி சரியா, திமுக சரியா, ஸ்டாலின்? இந்த கேள்வி மாற்றி கேட்கணும். அவங்க வந்து ஒரு திடமான ஸ்திரமான மனநிலை தான் சொல்கிறாங்களா, இல்லாட்டி வந்து போனா போன்னு சொல்கிறாங்களா பார்க்குறேன். அதுபோல் நம்ம என்ன கேட்டுறோம், இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்? ஏற்கனவே என்ன கேட்டிருந்தோம், யார் முதலமைச்சர் வரணும்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதே அப்படியே லைட்டாக மாற்றி யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஓட்டு போட நம்ம அடுத்து கேட்போம். ஆனால் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க கேட்டோம். இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் தமிழ்நாட்டில்? நாம் தமிழர் வெற்றி பெறும்னு 6% மக்கள் சொல்லியிருக்காங்க. உடும்பு இப்படியா இருக்காங்க பாருங்க. தாவேகா வெற்றி பெறும்னு 19% மக்கள் சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு 34% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு 5% கூட, ஒரு 6% கூட இருக்கிறாங்க, மன்னிக்கணும், ஒரு 7% கூட இருக்காங்க. திமுக கூட்டணி வெல்லும் என்று 34% மக்களும், அதிமுக கூட்டணி வெல்லும் என்று 41% மக்களும், தாவேகா வெல்லும் என்று 19% மக்களும், நாம் தமிழர் தான் இன்று தேர்தல் நடந்தால் வெல்லும் என்று 6% மக்களும் தெரிவித்து பார்க்குறோம். அடுத்து முக்கியமான அண்ட் ஆல்மோஸ்ட் இறுதியான கேள்வி, இன்று தேர்தல் நடந்தால் உங்கள் ஓட்டு யாருக்கு? நல்லா ஞாபகம், இது வந்து இன்னைக்கு தேர்தல் நடந்தால், நாளைக்கு தேர்தல் இருந்தால் நாளை சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இன்னொரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 அல்லது 4 கருத்து கணிப்பு நடத்த வருவோம். இன்னைக்கு கருத்து கணிப்பு பண்ணும்போது இது வந்து எந்த பக்கம் போகுது, ஸோ இந்த ரிசல்ட் இப்படியே வருமானு நீங்கள் 2026 ஏப்ரல் வச்சு கேட்கக்கூடாது. அதை நானே சொல்ல மாட்டேன் வரும்னு. நான் சொல்கிறது இந்த ட்ரெண்ட் எந்த பக்கம் போய் நோக்குது, நம்ம வந்து காற்று எந்த திசையில் வீசுகிறது அப்படிங்கிற காற்றின் போக்கை மட்டுமே சொல்லும். எடுத்துகிற வானிலை ஆய்வு மையம் போல் 56 கிலோமீட்டர் வேகத்தில் சொல்கிறதுக்கு நமக்கு வழி இல்லை, அவ்வளோ தூரம் துல்லியமான கணக்குகள் இல்லை. ஸோ இது வந்து திஸ் வில் ஷோ த டைரக்ஷன், இது வந்து எந்த திசையில் போகுங்கிறது உத்தரவாதமாக சொல்லும். அது எவ்வளோ நம்பரில் போகுங்கிறது உங்களுக்கு நான் கட்டாயமாக சொல்லுவோம். நாட் நவ், அது 2026 மார்ச் வாக்கில் நம்ம நடத்த போற கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் சொல்லும். ஸோ இன்னைக்கு தேர்தல் நடந்தால் மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தேர்தல் நடந்தால் ஏப்ரல் மேல நம்ம வந்து கேட்ட கேள்வி, அப்போ வந்து உங்கள் ஓட்டு யாருக்குங்கிறதுக்கு மக்கள்கிட்ட சொன்ன பதில் நாம் தமிழருக்கு எங்களுடைய வாக்கு அப்படின்னு 7% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் தமிழருக்கு எங்களுடைய வாக்குன்னு 7% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய வாக்கு தாவேகாக்கு திரு விஜய் கட்சிக்கு தான் அப்படின்னு 22% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து திமுகவுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்னு 30% மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணி தான் எங்களுடைய வாக்குன்னு 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேர்தல் நடந்தால் எங்களுடைய ஓட்டு அதிமுக கூட்டணிக்கே என்று 41% மக்கள், கிட்டத்தட்ட போன முறை திமுக கூட்டணி 2024 திமுக கூட்டணியால் வாங்கின வாக்குகள் வந்து 41% சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு இன்னைக்கு இருந்தால் 30% சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய நம்பர்கள், ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆனால் அதிமுக அந்த அளவுக்கு வாங்கலைங்கிற பார்க்கணும், நம்ம அதையும் பார்க்க வேண்டிக்கணும். ஸோ திமுக கூட்டணி அப்படிங்கிறது 30+ வந்து 30% வாங்குவாங்க சொல்லியிருக்காங்க. தாவேகா ஒரு நியூ பிளேயர், அவங்க வந்து ஒரு 22% வந்து வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மக்கள் ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடியவங்களை இவங்களாம் கடந்த முறை ஓட்டு போடாதவங்க அப்படிங்கிற பார்க்குறோம், தாவேகாக்கு ஓட்டு போடாதவங்க பார்க்குறோம். நாம் தமிழருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டு ஆல்மோஸ்ட் 99% ரீட்டைன் ஆகுது பார்க்குறோம், 7%. ஸோ இன்று தேர்தல் இருந்தால் உங்கள் ஓட்டு யாருக்கு என்ற கேள்விக்கு நாம் தமிழர் 7%, தாவேகா 22%, திமுக கூட்டணி 30%, அதிமுக கூட்டணி 41%. இவ்வளவுதான் கருத்து கணிப்பு முடிஞ்சது. இதற்கு பிறகு ஒரு கணிப்பு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, என்னுடைய டேக் அப்படின்னா, எடிட்டர்
எடிட்டர் ஸ்டேக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கணிப்பு வந்து நமக்கு வந்தது கீழே வந்து ஏற்கனவே சொன்ன போல நம்ம நம்பரில் எந்த கேமும் மாற்றுறதுல எல்லாமே எங்கெங்கே போனோம், எங்கெங்கே வந்தோம், எந்தெந்த தொகுதி, எந்தெந்த ஊர் எல்லாமே நம்ம டேட்டா வச்சுருக்கிறோம். அதில் பார்க்கும்போது நாம் தமிழர் 7, தாவேகா 22, திமுக கூட்டணி 30, அதிமுக 40ன்னு பார்க்குறோம். 41. நான் வந்து ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் இதில் நினைக்கிறேன். ஏன்னா திரு விஜய் அவர்களை நம்ம வந்து சரியாக நம்ம கணிக்க முடியல அப்படிங்கிறனால என்னோட இந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் சின்னதாக மாறலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. இது வந்து ரங்கராஜ் பாண்டியோட தனிப்பட்ட ஒப்பீனியன். அதனால தான் அது கருத்துன்னு தெளிவாப்பட்ட இதுதான் கணிப்பு. வந்த நம்பர்ஸ் தான், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தான், ஒரிஜினல் நம்பர்ஸ் தான், இதில் நோ சேஞ்ச். இங்கே வந்து ஒரு கருத்து இருக்கு, ஒரு ஒப்பீனியன் இருக்கு. நான் தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்ததுனால இந்த நம்பரை மாற்றலை. ஸோ நான் என்ன இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தேனோ அதை நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பார்க்கலாம். அதை நான் திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நாம் தமிழர் 7% அப்படியே தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாவேகா 12% இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் வந்து 6 10 வரைக்கும் போகும் நினைச்சேன். அது வந்து ஒரு 12 வரைக்கும் போறதுக்கு ஒரு 2% கூடுறதுக்கான வாய்ப்பு தான் இது. ஸோ 12% தாவேகா பெறுவதற்கான வாய்ப்பு உத்தரவாதமா இருக்குது. அங்க இருந்து ஒரு 10%, இந்த தாவேகாட்ட இருந்து ஒரு 10% வந்து திமுக கூட்டணிக்கு போகும் நினைக்கிறேன். திமுக கூட்டணி ஒரு 40-45 வாங்கியிருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கலாம், அவர்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். ஆனால் வந்து இவ்வளவு தூரம் வீழுமான்னு எனக்கு இப்போதைக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் போக பார்த்தா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறது எனக்கு எந்த குழப்பம் இல்லை. அது எவ்வளவு தூரங்கிறது ஒரு குழப்பம் இருக்கு. அண்ட் விஜய் கட்சியோட வாக்கு வாங்க போறது எவ்வளவுங்கிறது வந்து ஒரு குழப்பம் இருக்கு. நான் வந்து 6 to 10 நினைக்கிறேன். ஆவரேஜா 8 வந்து உத்தரவாதம் வாங்கிடுவாங்க. பட் அப் டு 10 வரைக்கும் போகலாம் அப்படின்னு. ஒரு 12ங்கிற நம்பர் வந்து ஒரு ரொம்ப ரீசனல் நம்பர் அப்படின்னு தெரியுது. பட் வந்து இது என்னுடைய ஒப்பீனியன். திமுக கூட்டணி வந்து 40%, அதிமுக கூட்டணி ஒரு எட்ஜ் எடுத்துட்டு 41% இருக்கலாம். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா சின்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நாம் தமிழர் அப்படியே ரீட்டைன் பண்றாங்க. தாவேகாக்கு வந்து ஒரு 10%, 22% இப்போ சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா கணிக்க முடியாத ஒரு கட்சியாக தாவேகா தான் இருக்குது. அவங்க தான் ஒரு மேஜர் பிளேயராக இருக்கிறாங்க. அவங்க யார்கிட்ட வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, யாருடைய ஓட்டு சிதையும் தெரியல, அது யாரை பாதிக்கும் தெரியல, இதெல்லாம் கணிக்க முடியல. இன்னும் ஒரு 2 கருத்துக்கள் இப்போ நம்ம நடத்தும் போது இந்த நம்பர்ஸ் எப்படி எக்ஸாக்டாக வருங்கிற போது நம்ம வந்து இன்னும் அஷ்யூர்டாக நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு தேதிக்கு தாவேகாக்கு ஒரு 40 வயது கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு எழுச்சி. நாயக்கன்னு சொன்னபோல அந்த கட்சியிலே வயதானவராக திரு விஜய் தான் இருப்பார் போல. அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய எழுச்சி இருக்குங்கிற நோ டவுட். அந்த அளவுக்கு அதில் வந்து 22% நம்பர்ஸ் காட்டுது. இதுதான் எக்ஸாக்ட் நம்பர்ஸா அப்படின்னு நான் மறுக்கல. இது நாளடைவில் நான் உறுதிப்படுத்த முடியும்னு சொல்றேன். அதனால இன்னைக்கு வந்து என்னுடைய எடிட்டர் ஸ்டேக்கா வந்து இந்த 22% 12% மினிமம் கேரண்டியா உத்தரவாதமா நிற்கும். இந்த 10 வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து நிற்கும். இங்கேருந்து போகக்கூடிய நம்ம ட்ரெண்ட் மாற திஸ் மே கோ டு இயர். ஸோ திமுக கூட்டணி ஒரு 40% வரலாம். அதிமுக கூட்டணி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்ம காற்று எந்த பக்கம் வீசுன்னு பார்க்கணும்ல. ஸோ 41% ஒரு ஸ்லைட் எட்ஜ் வந்து இன்னைக்கு அவங்க அலையன்ஸ் இருக்கிற நாளைக்கு பாமக வந்த பிறகு தேமுதிக வந்த பிறகு நிறைய விஷயங்கள் மாறல. இன்னும் வந்து கிளியர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த பக்கம் வரலான்னு ஒரு மைனர் எட்ஜ் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கும். பின்னாடியே சேஸ் பண்ணக்கூடிய இடத்துல திமுக கூட்டணி இருக்கும். ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் கிரியேட்டரா தாவேகா கூட்டணி இருக்கும். நாம் தமிழர் வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்படவுள்ள 7-8% வரைக்கும் வாங்குவாங்க. இது நம்முடைய பார்வையாக இருக்கிறது. ஆக்சுவலா வந்து என்ன நடக்க போகுது அதை நம்ம வந்து கட்டாயமா உங்களை போல நானும் காத்துட்டு இருக்கேன். இது வந்து நாம நடத்திய கருத்து கணிப்பு. தமிழ்நாடு முழுக்க ஒரு 3065 பேர் நடத்தினோம். தமிழ்நாட்டில் எந்தெந்த போய் நடத்தினவங்க சொன்னோம், எப்போ நடத்தினவங்க சொன்னோம், யார் நடத்தினாங்கிற சொன்னோம். இது எல்லாமே எக்ஸாக்டா வந்த நம்பர்ஸ் நம்ம அப்படியே போட்டிருக்கோம். அதை தாண்டி நம்முடைய ஒப்பீனியன்ங்கிறதையும் போட்டுக்கணும். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.